நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷருடைய வார்த்தைகளினால் பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்து, வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு, அதனால் உள்ள காயப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா? அது பாரமாய் உங்களை அழுத்துகிறது. சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டில பாரமாய் என்னை அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சஞ்சலத்தை சுமந்து சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களுக்கு தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த தீச்சரவாளன் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் மனமுடைந்து சஞ்சலத்தோடு காணப்படுறீங்களா? என் சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு சொல்லி நீங்கள் தவிச்சு கொண்டிருக்கீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களது சஞ்சலத்தை நீக்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் தர அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களை மகிழ பண்ணுவார். இப்போதும் சகோதரர் மோகன் சி லாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஒரு மனிதன் வாஞ்சித்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய பணக்காரன், செல்வந்தன், நிறைய பணம்லாம் இருந்துச்சு, பெரிய பதவி இருந்தது, நிம்மதியில் சமாதானம் இல்லை. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நானே அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான். இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் என்பது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், சகல அதிகாரம் பெற்றவர், சமாதான பிரபு, அவர் ஆறுதலின் தேவன். இப்படி நிறைய காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இயேசு பற்றி நீங்கள் தியானிக்க வருடக்கணக்காக தியானிக்கலாம். அவ்வளவு இனிமையானவர், அவ்வளவு அற்புதமானவர். இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாருமே சொல்லிராத வார்த்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இதுவரை யாருமே சொல்லிராத ஒரு வார்த்தை, இனிமேல் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மக்களை பார்க்கிறார், வருத்தத்தில் இருக்கிறாங்க. பாவத்தினாலே வருத்தம், வியாதினாலே வருத்தம், பிசாசினாலே வருத்தம், நிம்மதியிட்ட சூழ்நிலை. அப்படி இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். இப்படி வேறு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதெல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தையினால் நீங்கள் பாரெல்லாம் நீங்கள் விடுதலை பெற முடியாது. நம்மை உண்டாக்கின கடவுள் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும். இயேசு நம்மை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தின்படி இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் இளைப்பாறுதல் தருகிற ஒரு தேவன். நம்முடைய வருத்தத்தை மாற்றி இளைப்பாறுதல் தருகிற தேவன். நம்முடைய பாரத்தை மாற்றி இளைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு வருத்தம் உடைய உள்ளத்தில் இருக்கிறது, உடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற ஒரு துக்கம், அது வியாதியினால் உண்டானதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையினால் உண்டானதாக இருக்கலாம், குழந்தை இல்லையே என்கிற குறைவினால் உண்டானதாக இருக்கலாம், கடன் பிரச்சனையினால் உண்டானதாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாரமான காரியம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது. அந்த வருத்தம் என்பது பாரம். அப்படியே ஒரு தலையில் ஒரு பாரம் வச்சா, தாங்க முடியாத பெரிய பாரத்தை வச்சா எப்படி இருக்கும்? கழுத்து வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும்ல. அதே மாதிரி மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு பாரம், அது மனதை பாதிக்கிற ஒரு பாரமான ஒரு காரியம், அது மனதை பாதித்து துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அதனால் இளைப்பாறுதலே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? நிம்மதி எனக்கு இல்லை, ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை.
அப்படிதான் நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ நிம்மதி இல்லாமல் ஒரு பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு துக்கத்தோடு இருக்கிற, உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம், இது நம்முடைய இருதயத்தை அழுத்துகிற ஒரு பாரம். சொல்லுவாங்கல்ல, நான் ஜெபிக்கும் போது அந்த பாரம் அப்படியே விலகி போயிட்டேன்னு. அப்போ அது வரைக்கும் அந்த பாரம் அழுத்தி கொண்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு வருத்தம் என்கிற பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர் என்னைக்கு சொல்றார், என் மகனே மகளே, என் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. நீயே சுமந்து கொண்டு இருக்கிற, நீயே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா, உன் வருத்தத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ மனிதனுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற காரியங்கள் என்ன? அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது எப்படி அந்த பாரம் நீங்குகிறது? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பாரம் மாறணும். உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாரம், அந்த வேதனை, வருத்தம் நீங்கணும். அதுக்கு தான் உங்களோட இயேசு பேசி கொண்டிருக்கிறார். மனிதனுடைய உள்ளத்தில் பாரத்தை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கிறது. வேத வசனத்திலிருந்து அதை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மனுஷனுடைய உள்ளத்தை பாதிக்கிற இன்னொரு பாரம் பாருங்க. வேத புஸ்தகத்தில் யோபு என்ற ஒரு பக்தன், அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். யோபு 6:2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கவனிங்க. என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. ஒரு பக்தன் சொல்லுகிறார், என்னுடைய சஞ்சலம், என் உள்ளத்தில் உண்டாகிற சஞ்சலம் இருக்குதே, அதை தராசில் வைத்து நிறுத்த பார்த்தா கடற்கரை மணலை விட பாரமானது. என் உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. அது சஞ்சலம். அது இருதயம் காயப்பட்டிருக்கிறது. இருதயம் காயப்பட்ட உள்ளத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்கு பாருங்க, வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருதயத்தில் உண்டான ஒரு பாதிப்பு. இந்த யோபு என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி பாதிப்பு, சஞ்சலம்னா, நல்லா வாழ்ந்திருந்தார், செல்வந்தனாக, பக்தி உள்ளவராக. திடீரென்று ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அவருடைய 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரிச்சிட்டாங்க, இழந்துட்டார். சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டார். எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து பெரிய செல்வந்தனாய் இருந்தவர் ஒரு சாதாரண ஏழையாய், ஒன்றுக்கு வழியில்லாத தரித்திரத்தில் வந்து விட்டார். இழப்பு. பிள்ளைகளை இழந்து விட்டார், சொத்துக்களை இழந்து விட்டார், சரீரத்தில் வியாதி, சரீர சுகத்தை இழந்து விட்டார். அதனால அவருடைய மதிப்பு, மரியாதையை இழந்துட்டார். பரிகாசம் பண்ணுறாங்க. இவனை பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சோம், ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்குமா, இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதான் 10 பிள்ளைகள் செத்து போச்சு. பரிகாசம் பண்ணுறாங்க சுற்றும் இருக்கிறவங்க. கொடூரமான வார்த்தைகள். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷருடைய வார்த்தைகளினால் பாதிக்கப்பட்டு இழந்து போனதுனால, சொத்துக்களை இழந்து, சுகத்தை இழந்து, வியாதி நிமித்தமாய் வேதனைப்பட்டு, அதனால் உள்ள காயப்பட்டு சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா? அது பாரமாய் உங்களை அழுத்துகிறது. சஞ்சலம் கடற்கரை மணலை காட்டிலும் பாரமாய் என்னை அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சஞ்சலத்தை சுமந்து கண்ணீரில் வாழ்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களுக்கு தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யோபு 7:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன் ஆகிவிட்டேன். நீங்க நினைக்கலாம், எனக்கே நான் பாரமா இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, வியாதி, வேதனை, எனக்கு இந்த பாவத்தினால இவ்வளவு பாதிப்பு, எனக்கே நான் பாரமாயிருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த பக்தன் வேதனைப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை வாசித்தேன். பாகிஸ்தான் தேசத்தில் முக்கியமான ஒரு பெரிய பிரபலமான பணக்கார குடும்பத்தை சார்ந்த, அவங்க இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தி உள்ளவர்கள். பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே தாய் மரித்து விட்டார்கள்.
தாயினுடைய மரணம், இந்த குழந்தைக்கு தாய் தெரியாது. பெரிய வீடு, பெரிய பணக்காரர், நிறைய வேலைக்காரியெல்லாம் இருப்பாங்க, கவனித்து கொள்ளுவாங்க. ஒரு கொடிய வியாதி, காய்ச்சல் தாக்கினதுனால கால்கள் செயலந்து போனது. 2 கால்களும் முடமாக்கி விட்டது, நடக்க முடியாமல் முடமாக்கி விட்டது. அந்த தகப்பனார் பாருங்க, இந்த குழந்தை முடமானதுனால, குழந்தை மேலே வைத்த அன்புனால வேற திருமணமே செய்து கொள்ளலை. இந்த குழந்தைக்கு நான் தானே தாயும் தகப்பனுமா இருக்கணும்னு அன்பாய் கவனித்து கொண்டார். வேலையாட்களை வைத்து ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த குழந்தையால் நடக்க முடியாது. டாக்டர்லாம் கொண்டு போனாங்க, பெரிய பணக்காரங்க, வசதி. டாக்டர் சொன்னாங்க, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து நடக்க வைக்கலாமான்னு பார்க்கலான்னு சொல்லி. அந்த குழந்தை டீனேஜ் பருவம் வந்தது. டாக்டர் சொன்னாங்க, லண்டனில் பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் தான் அதில் பிரபலமானவர், குழந்தை நடக்க வைக்கிறதற்கு ஆப்ரேஷன் அது மூலமாக ஏதாவது செய்ய முடியும் என்று. உடனே அவர் தன் குழந்தையை அழைத்து கொண்டு, அவங்க வீல் சேரில் வச்சு தான் கொண்டு போகணும், அவர் லண்டனுக்கு தன் குழந்தையை கொண்டு போனார். அந்த டாக்டர் தங்க வச்சு பரிசோதனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மருத்துவத்தால் குணமாக்க முடியாத அளவிற்கான பாதிப்பு, அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வழி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் இவங்க தோல்வியோடு வேதனையோடு தன் மகளை அழைத்து கொண்டு பாகிஸ்தான் வந்துட்டாங்க. இவருக்கு இப்போ இனி குழந்தைய நடக்க வைக்க முடியாது அப்படின்ன உடனே தகப்பனார் ரொம்ப காயப்பட்டு விட்டார். என் பிள்ளை நீ நடக்கவே செய்யாத, இவ்வளோ பணம் இருக்கிற, வசதி இருக்கிறது, என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த வருத்தத்திலே தகப்பனாரும் மறித்து விட்டார். இப்போ அந்த வாலிப பெண் அனாதையாக்கப்பட்டு விட்டாள். சொந்தக்காரங்க தான் கவனிப்பாங்க. அவளுக்கு ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கை. வெளியே போகணும்னா யாராவது உதவி செய்யணும், யாராவது கூப்பிட்டாதான் உதவி செய்தால்தான் அந்த தனி அறைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை. அதை நினச்சி அம்மாவே இழந்துட்டேன், அப்பாவே இழந்துட்டேன், சரீர சுகத்தையே இழந்துட்டேன், இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு வாழணும், நான் செத்து போனால் நல்லதுன்னு தற்கொலை பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தாள். அப்படி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு நாள் அவருடைய அறைக்குள்ள பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு வலுவர் நிற்கிறதை பார்த்தா இவள் பயந்து நடுங்கி, யாரது அப்படின்னு கேட்டபோது அவர் பேச ஆரம்பித்தார். மகளே, நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு தகப்பனை போல அன்பாய் கனிவாய் பேசினார். நீ ஏன் சாகணும், நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதாய். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நடக்கவும் முடியல, நான் ஏன் வாழணும், இல்லை நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை நடக்க வைப்பேன் என்பதான வார்த்தை பேசின உடனே, யார் நீங்க அப்படி கேட்ட உடனே, நான் தான் இயேசு. என்னை குறித்து சூரா மிரியாம் என்கிற ஒரு பகுதி குரானில் இருக்குது, சூரா மிரியாம்னு சொல்லி, அந்த பகுதியில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாசித்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இந்த மகள் உடனே குரான் எடுத்து பார்த்தா இயேசுடைய பிறப்பு, இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை வாசித்து ஆச்சரியம், இப்படி இயேசு செய்த அற்புதம் குரானில் எழுதப்பட்டிருக்குது. சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், மரித்தோரை எழுப்பியிருக்கார். அப்போ இயேசு எனக்கும் அற்புதம் செய்வாருன்னு இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த அறைக்குள்ளேயே ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில வருடங்கள் கழிந்தது. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டா. என்னை சுகமாக்குவேன்னு சொன்னீங்க, நீங்கள் இன்னும் என்னை சுகமாக்கலேன்னு சொன்னபோது ஒரு நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்து நின்றார். அவர் வந்து நின்றவுடனே அவளுக்கு சந்தோஷம். நான் கூப்பிட்டோடனே வந்துட்டீங்கன்னு சொல்லி, எழும்பு அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, என்னால் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியல. இல்லை, நீ எழும்பி நடந்து வா, படுக்க விட்டு கீழே இறங்குன்னு சொன்னார். என்னால் இறங்க முடியாத, நடக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீ எழும்பு நடன்னு. உடனே எழும்பினால் கால் நடக்க முடிந்தது. நடந்து இயேசுவின் அருகில் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஆண்டவரை துதித்தாள். அந்த கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது. அற்புதமான ஒரு சுகம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னேன்ல, நான் உன்னை வாழ வைத்திருக்கிற, சந்தோஷமாறு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் ஆசீர்வாதத்தை நடத்துவேன் வாக்கு கொடுத்து அவங்க ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அதனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த புக்கில் எழுதி இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை இழந்துட்டீங்களா?
இனிமேல் அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம், என்னுடைய சஞ்சலம், எனக்கு யாருமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நம்பிக்கை இழந்துட்டேன், அவமான நிந்தைகள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். உன் பாரத்தை என்கிட்ட கொண்டு வா மகளே, என்கிட்ட கொண்டு வா மகனே என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய பாரத்தை மாற்றி இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்து சுகமாக்கி உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை உங்களுக்கான தேவ செய்தி இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். மரண பயம் அல்லது டிப்ரெஷன், மன அழுத்தம், ஏதோ ஒரு அசுத்த ஆவினால் உண்டான பிரச்சனை, அல்லது யாரும் பிலிசுனி வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால உண்டான பாதிப்பு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால, அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலங்கின்னு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விடுதலை தருவார். அவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயித்தவர் இயேசு. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தவர். எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும்? நமக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதை விசுவாசித்து இப்போ ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். வாய்னால உங்களுடைய இயேசுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த பெயரை சொன்னால் தான் விடுதலை. சும்மா இருந்தீங்கன்னா ஒன்று விடுதலை கிடைக்காது. இயேசுடைய பெயரை சொல்லணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஜெபிக்கலாமா? பயம், மரண பயம், தற்கொலை எண்ணம், ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, இந்த மாதிரி கலக்கம், இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே, இயேசுண்ட நாமத்தை சொல்லுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள், இரவு தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், இப்படி பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசுனிய கிரியைகள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயத்தை கொண்டு வருகிற ஆவியை, தூக்கத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசை கடிந்து கொடுக்கிறேன். மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை, தற்கொலை தூண்டுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மந்திர பில்லிசுனிய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள், அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கிரியைகள் அழியட்டும். இனி அந்த வீட்டுக்குள் சத்துருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே பிசாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது. பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது. உம்முடைய வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இப்படி பயத்தினால, பில்லிசுனிய மந்திரத்தினால உண்டான நோய்கள், வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள், அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வெளியேறி பொல்லாத ஆவி, சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவி, கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை விலகு இயேசுவின் நாமத்தில் என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்தின் ஒரு மனதை குலைக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். ஆசீர்வாதத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்து வியாபாரத்தை, வருமானத்தை முடக்க நினைக்கிற பொருளாத மந்திர பில்லிசோனி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் அழியட்டும். நீர் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம்.
விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பில்லிசுனிய வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.